ஒன்றும் இல்லை, 10 கட்டளையில் ஃபர்ஸ்ட் கட்டளை பாருங்க, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை. இதை எவ்வளோ சின்ன வயசுலேருந்து படிச்சுன்னு வரோம். ஆனால் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நான் யோசிக்கிறதுல அதில் அப்போ, ஏன்னா என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டுச்சு. மறைக்கப்பட்ட கண்கள் எப்படி திறக்கப்படும்? லூக்கா 24:30-31 எம்மாவூஸ் அனுபவம். ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டே சீடர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்த போது அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை கண்டு கொண்டார்கள். இதுதான் திருப்பலி. ஆண்டவரோட இறை வார்த்தையை கேட்கிறோம், அப்பத்தை பிட்டு கொடுக்கறாங்க. பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். இதுலதான் ஒருத்தரோட கண்கள் திறக்கப்படும். இதுதான் விவிலியமும் சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர்களும் இந்த அனுபவத்தை தான் பெற்றிருந்தாங்க. என்னோட வாழ்க்கையிலயும் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில நான் வளர்ந்து வரும்போது எனக்கு திருச்சபையை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நிறைய டவுட்ஸ் இருந்தது, பயங்கள், குழப்பங்கள் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நான் மாஸ்க்கு போறப்ப எனக்கு இறைவார்த்தை மூலமாகவோ அப்பரசத்தை உயர்த்தும் போதும் ஏதாவது ஒரு விடை கிடைக்கும், ஏதாவது ஒரு மெசேஜ் எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, ஒரு தெளிவு கிடைக்கும். இது உங்களோட ஃபெய்த் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ஃபெய்த் எனக்கு இருந்தது, ஆண்டவர் அதை எனக்கு ட்ரெஸ் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த ஃபெய்த் எல்லாம் குழப்பத்திலேயே இருந்தீங்க, பிடிக்கல, ஏதோ ஒன்று உங்களுக்கு செட் ஆகல, விட்டங்க, போயிட்டீங்க. ஏதோ ஒன்று இப்போ அங்கே இறைவார்த்தையை கேட்டு அங்கே நிறைவா இருக்கீங்க நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. பி வெல்.